அண்மையில் பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய சமாதியில் ஏராளமானவர்கள் அவருடைய குருபூஜை விழாவில் கலந்து கொண்டார்கள். யார் இந்த பொன்முத்துராமலிங்க தேவர்? மிக முக்கியமாக முக்குளத்தோரின் பசும்பொன் சிறு கிராமத்தின் அடையாளமாகவும் அவர்களில் ஒரு தெய்வ நாயகனாகவும் பார்க்கிற முக்குளத்தூர் சமூகத்திற்கு அவர் என்ன செய்தார்? முத்துராமலிங்க தேவரின் உரை இதோ. 1957 பிப்ரவரி 25 அன்று சங்கரன் கோயில் பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சந்நிதியில் தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதோ பேசுகிறார். சகோதரர்களே, தலைவர் அவர்களே, கூட்டத்தில் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு விபரீத சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதையும் நான் பயன்படுத்த வேண்டும். என்னை எதிர்த்து அரசியல் நடத்துகிறவர்கள் தரம் என்ன என்பதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது என் கடமையாகிறது. இங்கே நாங்கள் பேசுவதற்கு இருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்பு யாருடைய உபயமோ தெரியவில்லை. ஆனால் பெரும்பாலும் காங்கிரஸ்காரர்கள் உபயம் என்று கருத வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய உபயமாக இந்த கல்மேடையிலே எரியப்பட்டிருக்கிறது. இதை அடியேன் முதலில் ஏலத்திலே விடப்போகிறேன். இங்கே உபயமாக வந்து இதை ஏலத்திலே கேட்கிறவர்கள் கேட்கலாம். 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய், 25 ரூபாய், 50 ரூபாய், ஒரு தரம் 50 ரூபாய், 2 தரம் 50 ரூபாய், 3 தரம் 50 ரூபாய். இதை ஏலத்தில் எடுத்தவர் பெயர் குலம் காந்தி கோனார். இந்த சம்பவம் கூட அன்றைக்கு காங்கிரஸை எதிர்த்து முத்துராமலிங்க தேவரின் மேடையில் நடந்த சம்பவம். அதை தொடர்ந்து மீண்டும் பேசுகிறார் தேவர் பெருமகனார். இன்று அடியேன் உங்களை இந்த நேரத்திலே சந்திப்பதின் நோக்கம், வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் ஒட்டர் மகாஜனங்கள் என்ன செய்தால் தேசத்துக்கு நல்லது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அடியேன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ புதிதாக நான் மேடை ஏறி ஓட்டு கேட்கவில்லை. 21 ஆண்டுகளுக்கு முன்பே 1936ஆம் வருடத்தில் தேசிய மகாசபை முதலாக சட்டசபைக்கு போட்டியிட்ட காலத்தில் மஞ்சள் பெட்டிக்காக அப்போது அடியேனும் பாடுபட்டேன். அந்த காலத்திலே சத்தியமூர்த்தி ஐயர் அவர்களோடு தமிழ்நாடு பூராவும் அடியேன் சுற்றுப்பயணம் செய்து மஞ்சள் பெட்டியை ஜெயிக்க செய்து அதற்கு பெரிய வாழ்வு தேட பாடுபட வேண்டிய நேரம் அக்காலத்தில் இருந்தது. அந்த காலத்திலே இன்றைக்கு பெரிய பெரிய பதவிகள் அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் பெரும்பாலும் சாதாரண தொண்டனாக நாங்கள் ஏவிய வேலைகளை கேட்பவர்களாக இருந்தார்கள். அவர்தான் இன்றைக்கு பிரதம மந்திரி பதவியிலும் அமர்ந்திருக்கிறார். அரசியலிலே பழகியவர்களுக்கு இந்த சரித்திரம் நன்கு விளங்கும். அன்று எவ்வாறு சிரமப்பட்டு இந்த அரசியலில் ஒரு பெரிய வெற்றி காண வேண்டியது. அப்போது கிராமமாக காங்கிரஸை ஆதரித்த அடியேன் இப்போது காங்கிரஸ்காரர்களை எதிர்த்து காங்கிரஸை எதிர்த்து நிற்கும் நிலைமை அடியேனுக்கு வந்துள்ளது. அன்றைக்கு அடியேன் முதலில் அரசியலில் பாடுபட வேண்டும் என்றும் அக்காலத்திலே தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் அந்த காலத்திலே ஒரு நிர்பந்தம் இருந்தது. எங்கள் குலத்தலைவனாகிய ராமநாதபுரம் ராஜாவை எதிர்க்க வேண்டியதாகவும் இருந்தது. அக்காலத்திலே என் தகப்பனார் ராஜா அவர்களோடு சேர்ந்து கொண்டு என் மகனுக்கு ஓட்டு போடாதீர்கள், அவன் நம்முடைய குலத்தலைவன் ராஜாவை எதிர்த்து காங்கிரஸ் பேரிலே போட்டியிடுகிறார். இமயம் முதல் குமரி வரையில் உள்ள எல்லா தலைவர்களுமே ராமலிங்க விலாசத்திற்கு வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி பணிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட மதத்தலைவனை எதிர்க்கிறான். ஆகையால் என் மகனாகிய முத்துராமலிங்கத்துக்கு ஓட்டளிக்க வேண்டாம், ராஜாவுக்கே ஓட்டளிங்கள் என்று என் தகப்பனார் பிரச்சாரம் பண்ணினார். ஊரை எதிர்த்து போனதுனால பலவிதமான கஷ்ட நிலை அடியனுக்கு. அதோடு கூட ஆங்கிலேயின் சட்டம் அடியனுக்கு வாய்ப்பூட்டு பிரசங்கம் செய்யக்கூடாது என்று தடுத்திருந்த நிலையில மௌனமாக அந்த தேர்தலில் நடந்து வெற்றி காண வேண்டியதும் இருந்தது. அப்படி இருக்கிற போது அதையும் சகித்து உலக சரித்திரத்தில் இல்லாத முறையில் ஒட்டர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று கேளாமலே அந்த வெற்றி
அடியேனுக்கு கிடைத்தது. சிறையில் இருந்து கொண்டு ஓட்டு போடுங்கள் என்று கேளாமலே ஓட்டு நடந்து வெற்றி கிடைத்திருக்கும் வாய்ப்பு அரசியல் சரித்திரத்திலே என்னுடைய ஒன்றுதான். வேற எங்கும் அப்படி இதுவரை சரித்திரத்திலே இல்லை. இந்த நிலைமையில பலத்தை மறந்து வாய்ப்பை மறந்த காங்கிரஸ்காரர்கள் பதவிக்காக மானத்தை விட்டு நடப்பதை எதிர்த்து காந்தியடிகள் கண்ட ராமராஜ்யத்திற்காக பாடுபட அடியேன் இன்று காங்கிரஸை எதிர்க்கிறேன். வகுப்பு துவேஷிகளை எதிர்த்து ஆசிக தர்மம் தலைக்க பாடுபடுவேன். பதவியை அடியேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதியது எப்போதும் கிடையாது. காரணம் என்ன? சாஸ்திரம் தெரிந்தவன் நான். பதவி என் வீட்டிலே இருக்கிறது. பதவிக்காக இன்றைக்கும் காங்கிரஸ்காரர்கள் மாதிரி புரட்டி செய்கிறவன் அல்ல அடியேன். புலிக்கூட்டத்தினிடையே வந்த ஒரு நரி நிறத்தால் புலி போல் தோன்றினாலும் அது கத்த ஆரம்பித்தவுடன் அது புலி அல்ல என்று தெரிந்துவிடும். புலியைப் போல உருவத் தெரியாமல் ஊளையிட்டால் அது புலி அல்ல என்று விரட்டப்படுவது போல இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகம் பேசுகிறார்கள். நாங்கள் தான் ஓட்டுரிமை கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, தேர்தலுக்கு முன்னால் என்ன செய்தார்கள்? சென்ற தேர்தலிலே மக்கள் என்ன செய்தார்கள்? காங்கிரஸ் மந்திரிகள் அவ்வளவு பேரையும் தோற்கடித்தார்கள். அதிலிருந்து மக்கள் என்ன செய்து காட்டினார்கள்? ஜனநாயக முறைக்கு மாறாக தவறாக காங்கிரஸ் நடந்து கொள்கிறது என்று சட்டப்பூர்வமாக ஒழுங்காக மக்கள் காட்டினார்கள். மக்கள் செய்ய வேண்டிய கடமையை கண்ணியமாக செய்தார்கள். இந்த கடமையை அவர்கள் செய்தவுடனே மானத்தோடு ஒதுங்கினார்களா? தோற்கடிக்கப்பட்ட பிறகும் ஜனநாயகத்தை கேலி செய்த முறையிலே பதவியிலே உட்கார்ந்தார்கள். எந்த மக்கள் சட்டசபையிலே தீர்மானித்து அதன்படி தேர்தலில் ஜெயித்தவர்கள் வர வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அந்த முறையை அவமதித்தது காங்கிரஸ். இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸ் பேரால் நிற்பவர்களிலே பெரிய நிலப்பிரபுக்கள் 52 பேர், பெரிய மில் முதலாளிகள் 14 பேர், பெரிய ஆலை முதலாளிகள் 21 பேர், பஸ் முதலாளிகள் 15 பேர். அந்த காலத்திலே காந்தியார் காங்கிரஸா, காந்தியார் அல்லாத காங்கிரஸா என்ற காங்கிரஸ் பிளவு ஏற்பட்டது. அப்படி பிளவுபட்ட உடனே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சாதாரணமான பாமரர்கள் காந்தி பேரை சொல்லிக்கொண்டு தீவிரவாதிகளை தூட்ட ஆரம்பித்தார்கள். எத்தனையோ பொய் புரட்டுகள் நடந்தன. அதன் பின்னால் காந்தியார் பல போராட்டங்களை நடத்தியது போல தீவிரவாதிகள் 2வது உலக யுத்தத்தை எதிர்பார்த்து 6 மாதமாக நோட்டீஸ் கொடுத்தார்கள். அதே முறைப்படி யுத்தம் வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை எல்லாம் இந்திய பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் மூலம் கட்டுப்படுத்தினார்கள். மதுரை எல்லை விட்டு போகக்கூடாது, மதுரையில் இருந்தாலும் இந்த கூட்டத்திலே பேசக்கூடாது, பேசாமல் இருப்பதோடு கூட யார் பேசுவதுன்னு என்று கேட்கக்கூடாது. அதற்கு மேலே தெருவிலே நடமாறுகிற போது 4 பேருக்கு மேலே சேர்ந்து கூட்டமாக இருக்கக்கூடாது. எனக்கு மேலே 3 பேர் இருக்கலாம், அதற்கு மேலே எந்த வீட்டிலும் எந்த தெருவில் இருக்கின்றான் என்று சொன்னால் கலெக்டருக்கு தினமும் காலையிலே தெரிவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஜனநாயகத்திற்காக பாடுபடுவதாக சொல்லும் வெள்ளைக்காரன் மனிதனை மிருகம் போல் பாவித்து தன்னுடைய வாழ்விற்காக இந்தியாவை பாதுகாத்து கொண்டிருக்க சொல்லிவிட்டு இந்திய மக்களினுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி மிருக பலத்தின் மூலம் பயமுறுத்த நினைத்தான். இவன் சட்டத்தை மதிக்காமல் நான் என் ஊருக்கு புறப்பட்டு விட்டேன். அப்போது ஆயுத பலம் தாங்கிய ரிசர்வ் பட்டாளத்தை ஜில்லா கலெக்டர் உத்தரவின் பேரில் ஜிஎஸ்டி தலைமையில் என்னை கைது செய்ய வந்தது. அதில் கொஞ்சம் பெரிய ஊரில் கைது செய்தால் விலை விபரீதமாக இருக்கும் எண்ணி ஒரு கிராமத்திலே கைது செய்து காவல் கைதியாக கொண்டு போனார்கள். ஆங்காங்க இருந்த தீவிரவாதிகள் எல்லாம் சபாஷ் பாபு அவர்கள் அன்றைக்கு தப்பி பின்னாலே கைது ஆனார்கள். ஆங்காங்கே கலவரங்கள் நடந்தது, போராட்டங்கள் ஆரம்பித்த உடனே காந்தியார் பார்த்தார், அரசியல்வாதிகளை ஏமாற்ற தனிப்பட்ட சத்தியாகிரகமும் ஆரம்பித்தார். தேர்தலில் ஓட்டு போட்டால் எதிர்க்கட்சி என்ன செய்தது என்று கேட்கக்கூடாது, எதிர்க்கட்சியில் போனவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றுதான் கேட்க வேண்டும். அரசாங்கத்தில் யார் லஞ்சம் வாங்குகிறார்கள், பொய் புரட்டு பேசுகிறார்கள், பதவியை விலக்கி விற்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அது பொதுமக்களுக்கு சொல்வது எதிர்க்கட்சியில் இருக்கிறவன் வேலை
இதை செய்தாரா என்றுதான் பார்க்க வேண்டும். எதிர்கட்சிக்காரன் என்ன செய்ய முடியும் என்று பேசலாமா? எனக்கு தெரியாதா? இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கின்றவர்கள் எவ்வளவு பேருக்கு சொத்து இருந்தது, இன்று எவ்வளவு பேருக்கு இருக்கிறது, கணக்கு சொல்ல முடியுமா? நான் சாதி துவேஷத்தை கிளப்புவதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் அல்ல, நான் சாதி துவேஷத்தை கிளப்புவது 1936 எலெக்ஷன்ல காமராஜன் இருக்கிற இடத்துல அவருக்கு ஆபத்து ஏற்பட்ட இடத்தில் அந்த சமயத்திலே அடியேன் அவருக்கு பந்தோபஸ்து கொடுத்தேன். அப்போது அவரை காப்பாற்றியவன் அடியேன். இது வரலாறு. இதை மறைத்து என்னை வகுப்புவாதி என்று சொல்வதிலே என்ன உண்மை இருக்கிறது? விருதுநகர் வியாபாரி சமாச்சாரம் தெரிஞ்ச ரகசியம் இல்லை. இதை மறைக்கலாமா? இன்றைக்கு அரசியலையும் அப்படி கெடுக்க பார்க்கிறீர்கள். 10 வருஷமா இப்படித்தான அரசியலை காலம் தள்ளினீர்கள். இனிமேலும் நடக்க விடுவோமா? எவ்வளவு சீக்கிரம் காமராஜர் பதவியை விட்டு போறாரோ அவ்வளவு களவு அவருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. இதற்கு மேல எனக்கு ராசபாளையத்தில் கூட்டம் இருக்கு. இப்போ 11:30 மணி. இத்தோடு என் பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். இவ்வாறு தேவர் திருமகனார் தன் பேச்சை முடித்துக் கொண்டார். அதற்கு பிறகு மறுநாள் 2ஆம் தேதி கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் தமது வேட்பாளரை ஆதரித்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசினார். தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பிராந்தியத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அடியேன் காலையில் வருவதாக இருந்தேன். ஆனால் நடுவெளியில் வந்திருக்கிறேன். காரணம், அடியேன் ஒரு இடத்திலே மாத்திரம் பிரச்சாரம் செய்கிறவன் அல்ல. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். சென்ற டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து அடியேன் பல இடங்களில் கூட்டங்களில் பேசி வருகிறேன். அநேகமாக தினந்தோறும் 12 மணி வரையில், சில நாட்களில் இரவு முழுவதும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அடியேனுடைய கொள்கை சப்தத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குறிப்பிட்ட நேரப்படி பல இடங்களுக்கு வர முடியாமல் போய்விடுகிறது. காலங்கடந்த வேளையில் மக்களை சந்திக்க வேண்டியதாகி விடுகிறது. இந்த கடும் வெயிலில் உங்களை காக்க வைத்ததற்காக அடியேனை மன்னிக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு அடியேன் ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து தேர்தலில் காங்கிரஸ் சார்பிலே போட்டிட்டு ஜெயித்திருக்கிறேன். அன்றைக்கு விருதுநகரில் ஓட்டுச்சாவடியிலும் காமராஜருடைய வேட்டியை சில ஆட்கள் சேர்ந்து பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள். தகவல் கிடைத்ததும் விருதுநகருக்கு உடனே சென்று காமராஜருக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து விடுவித்திருக்கிறேன். கடைசியாக காமராஜர் தான் அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றார். அவரை எதிர்த்து நின்ற வி. ராமசாமி நாடார் தோல்வியுற்றார். அடியேன் அந்த காலத்தில் காமராஜருடைய வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறேன். காங்கிரசுடைய கௌரவத்தை காப்பாற்றியிருக்கிறேன். அன்றைக்கும் காமராஜரை ஒரு ஒட்டராக்கியதும் அடியேன் தான். இந்த காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளுடைய வாழ்க்கை வியாபாரிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உழுது பயிர் செய்பவர்கள் விவசாயிகள். ஆனால் அவர்களுக்கு மார்க்கெட்டில் விலை நிர்ணயிக்கிறார்கள். விருதுநகரில் இருக்கிற வியாபாரிகள் தான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வியாபாரிகளுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையைத்தான் காமராஜர் ஆட்சியில் நாம் பார்க்கிறோம். இந்த தேர்தலில் பல பெரிய பஸ் முதலாளிகள், மில் சொந்தக்காரர்கள் பணமூட்டைகளை காங்கிரஸ் டிக்கெட்டை போட்டியிட நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பணமூட்டைகள் காங்கிரஸில் டிக்கெட்டில் போட்டிட்டு நிறுத்தப்பட்டாலும் இவர்களுடைய ஆதரவில் தான் காமராஜர் ஆட்சி பீடத்திலே அமர்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் காமராஜர் சுற்றுப்பயணம் செய்கிற காலத்தில் அவரை யாரும் சரியாக வரவேற்கவில்லை. சில கிராமங்களில் காமராஜர் வரப்போகிறார் என்று தெரிந்தவுடன் கிராமத்தை விட்டு மக்கள் வெளியே போய்விடுகிறார்கள். மீதி இருக்கிற ஆட்களை காமராஜர் பார்க்கிறார். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஏழை அரிசன மக்கள் குடியிருப்பதற்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் காமராஜரை பார்த்து கேட்கிறார். உடனே காமராஜர் அவர்களுடைய வேண்டுகோளை கவனிப்பதாக சொல்கிறார். ஆனால் உண்மையிலே குடியிருக்க வீடு இல்லா அரிஜனங்களுக்கு தேவையான வீடுகளை தேர்தல் காலத்திற்குள் காமராஜரை கட்டி கொடுக்க முடியுமா? இந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் நிறைவேற்றி கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன் அசெம்பிளியில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது இல்லையா? அப்படி இருக்க இந்த திட்டத்தை உடனடியாக எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒரு பொறுப்புள்ள மந்திரி இந்த மாதிரி பதில் சொல்லலாமா? இது மக்களை ஏமாற்றும் வித்தை தானா? ஒரு மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம். ஆனால் கங்கையே சூதகமானால் எங்கே போய் மூழ்குவது? சாத்தூர் தொகுதியில் காமராஜர் வெற்றிக்கு காங்கிரஸ்காரர்கள் மக்களுடைய ஓட்டுகளை பணம் கொடுத்து வாங்க முயற்சிக்கிறாங்க.
இந்த தில்லுமுல்லுகளை முறியடித்து இந்த ஆட்சியை அகற்ற எங்கள் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிறேன். இவ்வாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசினார். பசும்பொன் தேவர் கார்ம வீரர் காமராஜருக்கும் இடையே நடந்த தேவையற்ற சர்ச்சைகள் பொதுஜனங்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அது மிக இல்லை. இருவரும் இரு துருவங்களாக மோதிக்கொண்டாலும் ஆரம்ப கட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவாகவும் அவரை வெற்றியடைய செய்வதில் உறுதுணையாகவும் பசும்பொன் தேவர் அவர்கள் இருந்துள்ளார் என்பது கடந்த கால வரலாற்று சம்பவங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட குற்ற பரம்பரை சட்டம் மறவர் சமுதாய மக்களை ரணப்படுத்தியது. அதிலும் குறிப்பாக மிகவும் பாதிக்கப்பட்டவர் பசும்பொன் தேவர். எனவே அந்த சட்டத்தை நீக்க கடுமையாக தேவர் போராடினார். இதை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் ஆப்பநாடு மறவர் மகாஜன மாநாடு 1934 ஆண்டு மே மாதம் 12, 13 தேதிகளிலும் நடத்தப்பட்டது.